குட் டே. நான் டால்காட் பார்சன்ஸ், நவீன மூலமைப்பு செயற்பாட்டு வழிக்கோளின் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம் அடித்தளத்தை உருவாக்கிய ஒரு அமெரிக்க சமூகவியலாளர். என் வாழ்க்கையின் பணி திடமான மாற்றங்களுக்கிடையிலும் சமுதாயம் எவ்வாறு ஒழுங்கையும் ஒற்றுமையையும் தொடர்ச்சியையும் பேணுகிறது என்பதை கண்டறிவதே. சமூக ஒழுங்கு எவ்வாறு சாத்தியம் என்ற கேள்வி என்னை ஆழமாக கவர்ந்தது. என் கோட்பாடுகள் வழியாக நிறுவனங்கள், பங்குகள், நெறிமுறைகள் மற்றும் மதிப்பீடுகளை ஒரு நிலைபேறான அமைப்பாக அல்லாமல் பரஸ்பர இணைந்த உயிருள்ள அமைப்புகளாக விளக்கினேன். என் நோக்கம் மிகுந்த கனவுமிக்கது. தனிநபர்களின் சிக்கலான உலகையும் பெரிய நிறுவனங்களின் அமைப்பையும் ஒரே கோட்பாட்டில் இணைத்து ஒரு மாபெரும் சமுதாய கோட்பாட்டை உருவாக்குவது. சோஷியோ எக்ஸ்ப்ளோரேஷனில் உங்களை வரவேற்கிறேன். என் சிந்தனைகளின் கட்டிடக்கலையை, அதில் நான் விவரிக்க முயன்ற சமுதாயத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்திருங்கள். நான் 1902 டிசம்பர் 13 கொலராடோ ஸ்பிரிங்ஸ், கொலராடோவில் பிறந்தேன். என் குடும்பம் அறிவியல் மற்றும் மத பாரம்பரியத்தில் ஆழமாக வேரூன்றிய ஒன்று. என் தந்தை ஒரு பாஸ்டரும் ஒரு கல்லூரி அதிபரும் ஆவார். இந்த நம்பிக்கையும் அறிவு பிணைப்பும் சேர்ந்து என் ஆரம்பகால உலகப் பார்வையை வடிவமைத்தன. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நான் சமூக வாழ்க்கையை பகுப்பாய்வு செய்வதற்கான ஒரு திட்டமிடப்பட்ட மேற்பாடை உருவாக்கினேன். என் ஆரம்ப கட்ட ஆய்வான தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோஷியல் ஆக்ஷன் 1937 என்னை பாரம்பரிய ஐரோப்பிய கோட்பாடுகள் மற்றும் நவீன அமெரிக்க சமூகவியலுக்கிடையேயான ஒரு பாலமாக அமைத்தது. நான் அர்த்தத்தை முக்கியமாக கருதிய வேபரின் கவனத்தையும் சமுதாயத்தை ஒரு நெறிப்பண்புடைய ஒழுங்காக கண்டு புரிந்த துர்க்கைமின் நோக்கையும் வலியுறுத்தினேன். ஆனால் நான் அதைவிட மேலே செல்வதையே விரும்பினேன். என் பணி சமுதாயத்தை புரிந்து கொள்வதிலேயே முடிவடையக்கூடாது. அதன் செயற்பாடும் அது நிலைத்திருப்பதற்கான காரணங்களும் கொண்ட ஒரு கோட்பாட்டு சிக்கலுடன் அதை விளக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். இந்த நோக்கத்தில் ஏஜிஎல் மாதிரி, பாட்டர் வேரியபிள்ஸ் மற்றும் இறுதியாக ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம் என்ற கோட்பாடுகளின் வளர்ச்சியை நான் உருவாக்கினேன். இவை பல தசாப்தங்களாக சமூகவியலின் முதன்மை பாரடைமாக, டாமினன்ட் பாரடைம் நிலைத்தன. நான் அம்ஹெர்ஸ்ட் கல்லூரியில் உயிரியல் மற்றும் தத்துவம் பயின்றேன். பின்னர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸிலும் ஹைடல்பெர்க் பல்கலைக்கழகத்திலும் பொருளாதாரம் மற்றும் சமூகவியல் துறைகளை தொடர்ந்தேன். ஜெர்மனியில் ஐரோப்பிய சிந்தனையின் மகத்தான முன்னோடிகள் மேஃபக்ஸ் வேபர், எமில் துர்கைம் மற்றும் ஆல்பிரட் மார்ஷல் ஆகியோரை சந்தித்தேன். இவர்கள் என் சமூகவியல் பார்வையை ஆழமாகவே பாதித்தனர். அமெரிக்காவிற்கு திரும்பிய பின் நான் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றத் தொடங்கினேன். அங்கு நான் பெரும்பாலான என் அகாடமிக் வாழ்க்கையை கழித்தேன். ஐரோப்பிய சிந்தனையின் ஆழத்தையும் அமெரிக்க சமூகவியல் ஆய்வின் நிஜத்தன்மையையும் ஒன்றிணைக்க முயன்றேன். நான் ஹெலன் பேங்க்ராஃப்ட் வாக்கரை திருமணம் செய்தேன். எங்களுக்குள் 3 பிள்ளைகள் பிறந்தனர். என் குடும்பமே எனது அறிவுத்துறை கிளையை கட்டுவதற்கான அடித்தளமாக இருந்தது. நான் முழுமையாக அமைப்புகள், மதிப்பீடுகள் மற்றும் பங்கு நடத்தைகள் ஆகியவற்றில் ஈடுபட்டிருந்த போதிலும் ஹெலன் எப்போதும் என்னை நிலைநிறுத்தி வைத்தார். அறிகுறிகள் மறந்துவிடக்கூடிய நிஜ வாழ்க்கை அனுபவங்களை அவர் நினைவூட்டினார். 1979 மே 8 நான் உயிர் இழக்கும் வரை கோட்பாட்டையும் அனுபவவாத ஆய்வையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் முழுமையாக ஈடுபட்டிருந்தேன். மோதல் கோட்பாடு மற்றும் குறியீட்டு தொடர்பியல் போன்ற புதிய நெறிகள் சமூகவியலில் மேலோங்கினாலும் நான் தொடர்ந்தும் கற்பித்தும் எழுதியும் வந்தேன். மேற்கு ஜெர்மனியில் உள்ள மியூனிக் நகரில் ஒரு மாநாட்டில் பங்கேற்கச் சென்றிருந்தபோது எனது வாழ்க்கை பகவாதம் காரணமாக திடீரென முடிவுற்றது. அது ஹார்வர்டில் எனது கல்வி வாழ்க்கை நடைபெற்ற இடத்திலிருந்து தொலைவில் இருந்தாலும் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க சமூகவியல் பாரம்பரியங்களை இணைக்க முயன்ற எனக்கேற்புந்த ஒரு முடிவாகும். அமெரிக்காவின் கனெக்டிகட் மாநிலம் ஃபேர்ஃபீல்டு நகரில் உள்ள ஓல்ட் பரியிங் கிரவுண்டில் எனது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அது என் கடைசி ஓய்விடமாக அமைந்தது. ஆனால் என் அறிவு பாரம்பரியம் இன்னமும் தொடர்கிறது. இன்றைய சமூகவியலில் அடிப்படையாக வேரூன்றிய கருத்துக்களின் ஊடாக எனது கோட்பாடுகள் சிலர் பார்வையில் மிக கோட்பாட்டு சார்ந்தவையாக இருக்கலாம். ஆனால் நான் நம்பியது நெறிமுறை மற்றும் அமைப்புகளின் ஆழமான பகுப்பாய்வுதான். பங்கு, ரோல்ஸ், நெறிகள், நார்ம்ஸ், அமைப்புகள், சிஸ்டம்ஸ், சமநிலை, ஈக்விலிபிரியம் என்ற சொற்கள் இன்றும் குடும்பம் முதல் அரசியல் அமைப்புகள் வரை நாம் நிறுவனங்களை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதை வடிவமைக்கின்றன.
இன்றைய சமூகவியல் பல திசைகளில் வளர்ந்தாலும் அவை வளர்ந்த அடித்தள தூண்களாக எனது பங்களிப்புகள் தொடர்ந்து நிறைகின்றன. என் கோட்பாட்டு பயணத்தின் ஆரம்பம். சமூகத்தை ஒன்றாக கட்டி வைத்திருப்பது என்ன? என் அறிவுத் தேடல் முழுவதும் என்னை துடிப்பாக இயக்கிய ஒரே நெடுந்தொடர் கேள்வி இதுதான். சமுதாயத்தை ஒன்றாக வைத்திருப்பது என்ன? மாறிவரும் சமூக சூழ்நிலைகளும் ஆழமான மோதல்களும் நிறைந்த காலகட்டத்தில் மனித வாழ்வில் ஒழுங்கு, தொடர்ச்சி மற்றும் அர்த்தத்தை உருவாக்கும் அடிப்படை அமைப்புகளை புரிந்து கொள்வதற்காகவே நான் முயன்றேன். எனக்கு பொறுத்தவரை தனிநபர் செயல்கள் தனியாக நிகழ்வதில்லை. அவை கலாச்சார மதிப்பீடுகள், சமூக நெறிமுறைகள் மற்றும் நிறுவன பங்குகளால் வடிவமைக்கப்படுகின்றன. என் நோக்கம் சமுதாயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன மற்றும் பரிணமிக்கின்றன என்பதை விளக்கும் பொதுவான செயல்கோட்பாட்டை, ஜெனரல் தியரி ஆஃப் ஆக்ஷன், உருவாக்குவதாக இருந்தது. ஐரோப்பிய சிந்தனையின் சிகரங்களும் அமெரிக்க அனுபவ முன்னேற்றங்களும் எனது முயற்சிக்கு தூண்களாக இருந்தன. இப்போது என் கோட்பாடுகளின் வழியாக உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். செயல், கட்டமைப்பு மற்றும் சமுதாயத் துணிவின் உட்பட்ட சூழலை விளக்கும் முக்கியமான எண்ணங்கள். 1ஆம் ஏஜிஎல் திட்டம். தகடுபாடு, நோக்கம் அடைதல், ஒற்றுமை, நிலைத்துவம். சமுதாயங்கள் ஒற்றுமையுடன் நிலைத்து காலத்தை கடந்து தொடர்ச்சியாக இயங்கவும் மாறும் சூழலுக்கு ஏற்ப மாறவும் எவ்வாறு முடிகிறது என்பதை புரிந்து கொள்ள நான் ஏஜிஎல் திட்டத்தை உருவாக்கினேன். இது எந்த ஒரு சமூக அமைப்புக்கும் தேவையான 4 அடிப்படை செயல்பாடுகளை, ஃபங்க்ஷனல் ப்ரீரெக்விசிட்ஸ், அடிப்படையாக கொண்ட கோட்பாட்டு மாதிரி ஆகும். இந்த 4 செயல்பாடுகள் தற்செயலானவை அல்ல. அவை அனைத்து அமைப்புகளுக்கும் தேவைப்படும் பொதுவான அம்சங்கள். ஒரு குடும்பம், நிறுவனம் அல்லது முழுமையான சமுதாயம்தான் இருந்தாலும் இவை இல்லாமல் அதன் செயற்பாடு சாத்தியமில்லை. ஏஆர் அமைப்பு அதன் சுற்றுப்புற சூழலுடன் எவ்வாறு மாறிக்கொள்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது? ஒவ்வொரு அமைப்பும் தன்னை சுற்றியுள்ள சூழலிலிருந்து வளங்களை பெற்று திரட்ட வேண்டும். வெளி அழுத்தங்களுக்கு ஏற்ப மாறி உள்ளீடுகளை பயனுள்ள வெளியீடுகளாக மாற்ற வேண்டும். நிறுவன எடுத்துக்காட்டு. பொருளாதார அமைப்பு வளங்களை உற்பத்தி செய்கிறது, வருமானத்தை உருவாக்குகிறது, சந்தை மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை சீரமைக்கிறது. அமைப்பு செயல்பாடு. உள்நாட்டு குறிக்கோள்களும் வெளிச்சூழலின் அழுத்தங்களும் இடையே சமநிலை ஏற்படுத்தல். குறிக்கோளை அடைதல் என்பது என்ன? ஒரு அமைப்புக்கு மாற்றங்களை ஏற்கும் திறமை மட்டுமல்லாமல் தன்னுடைய நோக்கங்களை தீர்மானித்து வளங்களை இயக்கியும் செயல்படுத்தவும் வேண்டும். நிறுவன எடுத்துக்காட்டு. அரசியல் அமைப்பு. உதா அரசு சமூக நோக்கங்களை வரையறுக்கிறது, கொள்கைகளை அமல்படுத்துகிறது, கட்டுப்பாட்டை உறுதி செய்கிறது. அமைப்பு செயல்பாடு. சாதனை நோக்கி சக்திகளையும் வளங்களையும் திருப்பும் செயல். இன்டகிரேஷன், ஒருமைப்பாடு. ஒரு அமைப்பின் உள்ளமைவுகளுக்கிடையில் ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் எவ்வாறு நிலைநிறுத்தப்படுகிறது? சிக்கலான சமூகங்களில் உள்நோக்க மோதல்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. தனிநபர்களும் நிறுவனங்களும் ஒன்றுடன் ஒன்று ஒழுங்காக இணைந்திருக்க பங்கு ஒழுங்கும் ஒழுங்குமுறை தீர்வுகளும் தேவை. நிறுவன எடுத்துக்காட்டு. சட்டம் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் விதிகளை அமல்படுத்துகின்றன, முரண்பாடுகளை தீர்க்கின்றன, பொதுவான மதிப்பீடுகளை நிலைநிறுத்துகின்றன. அமைப்பு செயல்பாடு. பிளவுகளை தடுக்கும் மற்றும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கும். லேட்டன்சி லாட்சிபேட்ரன். மெயின்டெனஸ் 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 maintenance 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 மெயின்ட ஊக்குவிப்பதையும் எவ்வாறு உறுதி செய்கிறது? நேரம் செல்ல செல்ல ஒரு அமைப்பு அதன் உறுப்பினர்களில் மதிப்பீடுகள், நெறிமுறைகள், உந்துதல்களை ஊட்ட வேண்டும். இது பெரும்பாலும் மனதிற்குள் பதிந்த சமூகமயமாக்கலின் சோஷியலைசேஷன் மூலமாக நிகழும். நிறுவன எடுத்துக்காட்டு. குடும்பம், கல்வி, மதம், அடையாளம், மதிப்பீடுகள், பங்களிப்பு ஆகியவற்றை வளர்க்கின்றன. அமைப்பு செயல்பாடு. கலாச்சார மாதிரிகளை பரிமாறுதல் மற்றும் உளமயமாக்கல். முடிவாக ஏஜிஎல் திட்டம் என்பது எந்த சமூக அமைப்பும் செயல்பட வேண்டிய அடிப்படை நிபந்தனைகளை குறிக்கும். அடாப்டேஷன், சூழலை ஏற்கும் திறன். கோல் அட்டைன்மெண்ட், நோக்கங்களை அடையும் திறன். இன்டகிரேஷன், உள் ஒற்றுமையை நிலைநிறுத்தும் திறன். லேட்டன்சி, மதிப்பீடுகளை நிலைநிறுத்தும் திறன். இவை அனைத்தும் சேர்ந்தே சமுதாயம் ஒருமைப்பாட்டுடனும் தொடர்ச்சியுடனும் இயங்க முடியும் என்பதே என் வாதம்.
இரண்டாம் கட்டமைப்பு செயல்பாட்டு அணுகுமுறை ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனலிசம். கட்டமைப்பு செயல்பாட்டு அணுகுமுறை என்பது என் அறியப்பட்ட மிக முக்கியமான பங்களிப்பாகும். நான் சமுதாயத்தை ஒரு உயிர் ஆர்கனிசம் போன்று வர்ணித்தேன், அதாவது பரஸ்பர சார்ந்த கூறுகளால் ஆனது. ஒவ்வொரு நிறுவனமும் குடும்பம், மதம், கல்வி அல்லது சட்டம் ஆகியவற்றும் சமூக ஒழுங்கையும் நிலைத்தன்மையையும் பராமரிக்கும் ஒரு செயல்பாட்டை ஃபங்க்ஷன் நிறைவேற்றுகின்றன. உதாரணமாக, குடும்பம் குழந்தைகளை கலாச்சார நெறிமுறைகளில் சமூகப்படுத்துகிறது. சட்ட அமைப்பு அந்த நெறிகளை நிலைநிறுத்துகிறது. கல்வி அமைப்பு நபர்களை பொருளாதார பங்குகளுக்காக தயாரிக்கிறது. இது மாறாக உற்பத்தி அமைப்பை மேம்படுத்துகிறது. இந்த பார்வையில் மாற்றம் மெதுவாகவும் பரிணாம பாகுபாடு எவல்யூஷனரி டிஃபரன்ஷியேஷன் மூலம் நிகழ்கிறது. சமூகத்தன்மை அதிகரிக்கும் போது புதிய பங்குகளும் நிறுவனங்களும் உருவாகின்றன. சில விமர்சகர்கள் நான் மோதல்களை கான்ஃப்ளிக்ட்ஸ் பொருட்படுத்தவில்லை என்று கூறினர். அதற்குள் நான் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் சமூகத்தில் தொந்தரவுகள், டென்ஷன்ஸ் இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அவை சமாளிக்கப்படுவதற்கான வழிமுறைகள், நெறிமுறைகள், பழக்க வழக்கங்கள், விழாக்கள் போன்றவை சமுதாயம் உருவாக்கி கொண்டுள்ளது என்பதை வலியுறுத்தினேன். மூன்றாவது வடிவமுறை மாறிலிகள் பேட்டர்ன் வேரியபிள்ஸ். சமூக செயல்களின் கட்டமைப்பை பகுப்பாய்வு செய்த போது நான் சில அடிப்படை எதிர்மறை சேர்த்துக்கோள்களை, பேசிக் இதழ் மற்றும் கோள்களை, 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 பேசிக் இதழ் மற்றும் கோ வடிவமுறை மாறிலிகள் எனக் கூறினேன். இவை ஒவ்வொரு செயற்பாட்டாளரும் சமூக உறவுகளில் ஈடுபடும்போது சந்திக்கும் அடிப்படை சிக்கல்களை குறிக்கின்றன. இவை வெறும் தேர்வுகள் அல்ல. ஒரு சமூக அமைப்பின் உள்ளடங்கிய அமைப்பில் பங்குகள் எவ்வாறு நிகழ்த்தப்படுகின்றன என்றும் நிறுவனமயமாக்கப்படுகின்றன என்றும் வரையறுக்கும் மாற்றுப் பாதைகள், கட்டமைப்பு மாற்றுப்பாதைகள் ஆகும். ஒவ்வொரு வடிவமுறை மாறிலியும் ஒரு முக்கியமான நோக்கில் நெறிமுறை எதிர்பார்ப்புகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்பதை விளக்குகிறது. இவை பங்கு பாகுபாட்டின் கட்டுமான கூறுகளாகும். குடும்பம், மதம், கல்வி, சட்டம் மற்றும் பொருளாதாரம் போன்ற துறைகளில் நடத்தை ஏன் வேறுபடுகின்றது என்பதை விளக்க உதவுகின்றன. இப்பொழுது இந்த பரிமாணங்களை, டைமென்ஷன்ஸ், தெளிவாக பார்ப்போம். ஆயில உணர்ச்சி வெளிப்பாடு, அஃபெக்டிவிட்டி, வானுணர்ச்சி ஒழுக்கம், அஃபெக்டிவ் நியூட்ரலிட்டி. பல சமூக பங்குகளின் மையத்தில் ஒரு கேள்வி நிலவுகிறது. நான் என் உணர்வுகளால் வழிநடத்தப்படலாமா அல்லது பொருட்பாடற்ற நிபுணத்துவம் சார்ந்த நிலைப்பாட்டை ஏற்க வேண்டுமா? உணர்ச்சி வெளிப்பாட்டில் செயற்பாட்டாளர் அந்த உறவுகளில் உணர்ச்சி ஆற்றலை முதலீடு செய்கிறார். உற்சாகம், அன்பு, பாசம் போன்றவை. உதாரணமாக, தாயாரின் மகனை தாதுபடுத்தும் செயல். உணர்ச்சி ஒழுக்கத்தில் அந்த உணர்வுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஒரு நீதிபதி தனிப்பட்ட உணர்வுகள் சட்டத்தின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடாது. இங்கு உரிய பங்கு எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் செயற்பாட்டாளர் உணர்வுகளை வெளிப்படுத்தலாமா அல்லது அடக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டியுள்ளது. சுயநோக்கம், சுயநோக்கம், எதிர்ப்பு கூட்டுத் நோக்கம். கூட்டுத் நோக்கம் இங்கு கேள்வி. என் செயல் என் சொந்த இலாபத்தை நோக்கி இருக்கிறதா அல்லது ஒரு சமூகத்தின் நலனுக்காகவா? சுயநோக்கம் தனிநபரின் தனிப்பட்ட இலக்குகள், வெற்றி, புகழ், செல்வம் மீது மையமிடுகிறது. கூட்டுத் நோக்கம் குடும்பம், சமூகங்கள், தேசம் போன்ற கூட்டமைப்புகளுக்கான கடமைகளை முன்னிலைப்படுத்துகிறது. இந்த மாறிலி தனிநபர் சார்ந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் மற்றும் கூட்டாண்மை சார்ந்த கலெக்டிவிஸ்டிக் பண்பாட்டுகளின் வேறுபாட்டையும் சுயநலவாத மற்றும் பரிவுத்திறனுடைய பங்குகளின் எதிர்பார்ப்புகளையும் வெளிப்படுத்துகிறது. தைனைடி பொது நெறிமுறை, யூனிவர்சலிசம், எதிர்ப்பு சார்புணர்வு, பார்ட்குலரிசம். இங்கு கேள்வி:
நான் அனைவரிடமும் ஒரே அளவிலான நெறிகளை பயன்படுத்த வேண்டுமா, அல்லது உறவு படிவத்தின் அடிப்படையில் வேறுபாடுகளை செய்யலாமா? பொது நெறிமுறை முடிவுகள் பொதுவான தனிப்பட்ட பாரபட்சமற்ற விதிகளின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறது. நியாயம், சமத்துவம், சட்டம், சார்புணர்வு, ஒருவர் யார் என்பது அடிப்படையில் விசேஷ கவனத்தை வழங்க அனுமதிக்கிறது. ஒரு நண்பன், உறவினர் அல்லது கூட்டாளர் எனில். இம்மாறிலி சட்டப்படி இயங்கும் நிறுவனங்களுக்கும் ஏகா பணிமனைகள் மற்றும் உறவுத்திறனில் இயங்கும் நடத்தை முறைகளுக்கும் ஏகா குடும்ப சிநேகிதம் இடையிலான மோதலை விளக்குகிறது. ஃபோர்த் பண்புகள் அடிப்படையிலான நிலை அஸ்கிரிப்ஷன். எதிர்ப்பு சாதனையின் அடிப்படை நிலை அச்சீவ்மெண்ட். இம்மாறிலி கேட்கிறது, நான் என்னவென்று இருக்கின்றேன் என்பதற்காக எனது பங்கு நிச்சயிக்கப்படுகிறதா அல்லது என்ன செய்கிறேன் என்பதற்காகவா? அஸ்கிரிப்ஷன் ஒரு நபரின் நிலை நிர்ணயம் பிறவியிலேயே உள்ள பண்புகளை அடிப்படையாக கொள்கிறது. வயது, பாலினம், குடும்ப வரலாறு, சாதி. அச்சீவ்மெண்ட் கல்வி, திறமை, செயல்திறன் போன்ற நபரின் சாதனைகளால் நிலை நிர்ணயிக்கப்படுகிறது. மரபுவழி சமூகங்கள் பெரும்பாலும் அஸ்கிரிப்ஷன் நோக்கை மேற்கொள்கின்றன. நவீன தகுதி சார்ந்த சமூகங்கள் அச்சீவ்மெண்ட்டை முன்னிலைப்படுத்துகின்றன. வியாமால் குறிப்பிட்ட தன்மை சிபிசி. எதிர்ப்பு பரவலான தன்மை டிஃப்யூஸ்னஸ். இங்கே கேள்வி, என் உறவு ஒரு குறிப்பிட்ட பங்கு அல்லது செயலுடன் மட்டுப்பட்டதா அல்லது பரந்தவையாக நபரின் முழு அடையாளத்தையும் உள்ளடக்கியதா? குறிப்பிட்ட பங்கு அல்லது செயலுக்கு மட்டுப்பட்டதாக இருக்கும் வாங்குபவர் மற்றும் விற்குபவர் இடையிலான உறவு. தொடர்பாடல் நபரின் முழுமையான அடையாளத்தையும் ஈடுபடுத்தும் நட்புறவுகள், கணவன் மனைவி உறவுகள். சுருக்கமாகச் சொல்வதானால், இந்த பேட்டர்ன் வேரியபிள்ஸ் வடிவமுறை மாறிலிகள் என்பது ஒவ்வொரு சமூக பங்கிலும் உள்ள நெறிமுறை நோக்கங்களை வெளிக்கொணர்கின்றன. இவை ஒவ்வொன்றும் கடினமான வகைப்படுத்தல்கள் அல்ல, மாறாக இவை ஒரு ஆதரக் கட்டமைப்புகள், ஐடியல் டைப்ஸ், அதாவது மனித ஊடாடல்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அமைப்புகளை ஆய்வு செய்யும் கோட்பாட்டு கருவிகள். இவை சமூக அமைப்புகளின் செயல்பாட்டு பாகுபாட்டிற்கும் நவீன சமூக ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கும் முக்கிய கூறுகள். நான்காவது சமூகச் செயல்கள். விருப்பத்தால் மேற்கொள்ளப்படும் மற்றும் அர்த்தமுள்ளவை. நான் பெரும்பாலும் பெரும் கோட்பாட்டு அமைப்புகளுக்காகவே நினைவு கூறப்படுகிறேன் என்றாலும், ஒவ்வொரு சமூக ஊடாடலின் மையமாக இருக்கும் தனிநபர் செயற்பாட்டாளரை இண்டிவிஜுவல் ஆக்டர் மறக்காமல் கவனத்தில் எடுத்துக்கொண்டேன். எனக்கு பொறுத்தவரை செயல் என்பது இயந்திர போல் நடைபெறும் ஒன்றல்ல. அது நோக்கமுடையது, குறிக்கோள் மிக்கது மற்றும் கலாச்சார அர்த்தங்களும் சமூக நெறிகளும் பின்னியுள்ள ஒரு வலையில் நிகழ்கின்றது. நான் யூனிட் ஆக்ட் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினேன். இது அனைத்து சமூக செயல்களுக்குமான அடிப்படை கட்டுமானமாகும். ஒவ்வொரு செயலுக்கும் கீழ்க்கண்ட 4 முக்கிய கூறுகள் உள்ளன. செயற்பாட்டாளர் ஆக்டர், செயலை மேற்கொள்ளும் நபர் குறிக்கோள், கோல், அந்த நபர் அடைய விரும்பும் இலக்கு நிலைமை, சிச்சுவேஷன், சூழ்நிலை மற்றும் அடைவதற்கான வழிகள். நெறிமுறை நோக்கம், நார்மட்டிவ் ஓரியன்டேஷன், செயலை வழிநடத்தும் மதிப்பீடுகள் மற்றும் நெறிமுறைகள். எளிய வார்த்தைகளில், ஒரு செயல் என்பது ஒரு குறிக்கோளை நோக்கியாக கொண்டு நடைபெறும், ஆனால் அது ஒரு சீரற்ற செயல் அல்ல. அந்த செயல் சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, கலாச்சார ரீதியாக விரும்பத்தக்கதா மற்றும் தனிநபர் ரீதியாக அர்த்தமுள்ளதா என்பதை பொறுத்தே அதன் வடிவம் அமைகிறது. நீங்கள் ஒரு மருத்துவராகவோ ஆசிரியராகவோ அல்லது சமூக செயற்பாட்டாளராகவோ இருக்கலாம். இது வெறும் தனிநபர் எடுத்த முடிவல்ல, இது சமூக எதிர்பார்ப்புகள், நிறுவன வழிமுறைகள் மற்றும் பகிர்ந்துணரப்படும் சின்னங்களால் வடிவமைக்கப்படுகிறது. அதனால சமூக செயல் என்பது விருப்பத்தின் அடிப்படையில் செய்யப்படும் ஒன்றாக இருந்தாலும் கட்டுப்பாடுகள் இல்லாத ஒன்றல்ல. நாம் நோக்கமுடன் செயல்படுகிறோம், ஆனால் அந்த நோக்கங்கள் நம்மை சுற்றியுள்ள சமூக அமைப்புகள் மற்றும் பண்பாட்டு கட்டமைப்புகளால் வடிவமைக்கப்பட்டும் கட்டுப்படுத்தப்பட்டும் இருக்கின்றன. உதாரணத்திற்கு, தேர்வுக்கு தயாராகும் ஒரு மாணவரை பாருங்கள். குறிக்கோள் தேர்வில் வெற்றி பெறுவது தெளிவாக இருக்கிறது. அதை பெறுவதற்கான வழிகள், படித்தல், வகுப்புகளில் கலந்து கொள்வது பரிச்சயமானவை. ஆனால் இந்த செயலை ஊக்குவிப்பது மதிப்பீடுகள், வெற்றி, மரியாதை, பொறுப்பு, இவை அனைத்தும் அந்த மாணவரின் கலாச்சாரம் ஊட்டியவை. இதுவேதான் மதிப்பீடுகளால் வழிநடத்தப்படும் செயல், வேல்யூ ஓரியன்டட் ஆக்ஷன். எனது கோட்பாட்டின் மையம் இதுவே. எனது வாழ்க்கை முழுவதும் நான் தொடர்ந்த ஆர்வம் சமுதாயங்களை ஒன்றாக கட்டிப்பிடித்து அவை செயல்படச் செய்கின்ற அடிப்படை கோட்பாடுகளை புரிந்து கொள்வதுதான். மனித செயல்கள் சீரற்றவையாகவோ
உடனடி எதிர்வினையாகவோ இல்லாமல் மதிப்பீடுகள், நெறிமுறைகள் மற்றும் பங்குகளால் வழிநடத்தப்படுகின்றன என்று நான் நம்பினேன். ஐரோப்பிய பெரிய சிந்தனையாளர்களின் செல்வாக்கில் தனிநபரும் நிறுவனங்களும் எப்படி ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு சமூக ஒழுங்கை நிலைநிறுத்துகின்றன என்பதை விளக்கும் கோட்பாட்டு தோராயம் ஒன்றை உருவாக்க முயன்றேன். எனக்கு கோட்பாடு என்பது ஒரு சுத்தமான வாதவாத பயிற்சியாக அல்ல. அது நவீன வாழ்க்கையின் சிக்கல்களை புரிந்து கொள்ள அவசியமான ஒரு கருவியாக இருந்தது. மனித உந்துதல்களுக்கும் அவர்கள் செயல்படும் பெரும்பான்மையான அமைப்புகளுக்கும் இடையிலான இடைவெளியை நிரப்பும் வகையில் கருத்துக்கள் மற்றும் மாதிரிகளை உருவாக்குவதற்கு நான் எனது வாழ்நாளை அர்ப்பணித்தேன். சமூக வாழ்க்கையை நிலைநிறுத்தும் அடிப்படை படிவங்களை வெளிக்கொணரத் தொடர்ந்து முயன்றேன். 1. சமூகச் செயல்களின் கட்டமைப்பு 1937. இந்நூலில் சமூகவியல் துறையின் நோக்கை மறுசீரமைக்க நான் முயன்றேன். மனித நடத்தை தூண்டுதல்களுக்கு எதிர்வினையாக மட்டுமே உள்ளது என்ற நோக்கத்தை நான் நிராகரித்தேன். அதன் பதிலாக செயலை ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலும் நெறிமுறைகளால் ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றேன். வெபர், டர்க்கைம், பாரேட்டோ ஆகியோரின் பார்வைகளை இணைத்து செயலை நோக்கு வலிமையுடையதாகவும் மதிப்பீடு சார்ந்ததாகவும் விளக்கும் ஒரு கோட்பாட்டு கட்டமைப்பை உருவாக்க முயன்றேன். இந்நூல் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் அணுகுமுறைக்கான அடித்தளமாக அமையக்கூடியது என நான் நம்புகிறேன். 2ஆம் கட்டுரைகள் சமூகவியல் கோட்பாடுகளில் 18, 149. சமூகவியல் கோட்பாடுகளில் கட்டுரைகள். இந்த பணியில் சமுதாயத்தை ஒருங்கிணைந்த மற்றும் பரஸ்பர சார்ந்த கூறுகளை கொண்ட ஒரு அமைப்பாக விவரிக்கும் விரிவான கோட்பாட்டை முன்வைத்தேன். சமூக ஒழுங்கு என்பது ஒருங்கிணைந்த மதிப்பீடுகள் மற்றும் பங்கு எதிர்பார்ப்புகள் மூலம் நிலைநிறுத்தப்படுகிறது என்றது என் மையமான வாதமாகும். தனிநபருக்கும் சமூக அமைப்புக்கும் இடையே பங்கு ஒரு பாலமாக அமைகிறது என்பதை வலியுறுத்தினேன். குடும்பம், மதம், கல்வி போன்ற நிறுவனங்கள் சமூக ஒருங்கிணைப்புக்கான கருவிகளாகும். இவையெனும் நபர்களை ஒற்றுமையான ஒழுக்கத் திட்டத்தில் இணைக்கின்றன. 3. சமூக அமைப்பு 1951. சமூக அமைப்பு இந்நூலிலும் சமுதாயம் ஒரு சுய ஒழுங்கு கொண்ட அமைப்பாகும் என்ற கோட்பாட்டை மேலும் விரிவாக விளக்கினேன். சமூக அமைப்பின் நிலைத்தன்மை, பங்கு எதிர்பார்ப்புகள் மற்றும் மதிப்பீடுகளை நபர்கள் உளமயமாக்குவதில் இருந்து தோன்றுகிறது. பங்கு என்னும் கருத்தை தனிநபரும் சமூக கட்டமைப்பும் இணையுமிடமாக விளக்கினேன். குடும்பம், மதம், கல்வி போன்றவை சமூக ஒருங்கிணைப்பை உறுதி செய்யும் நிறுவனங்களாக செயல்படுகின்றன. 4. Working Papers in the Theory of Action 1953. செயல் கோட்பாட்டில் பணிக்காகிய கட்டுரைகள் எட்வர்டு ஷில்ஸுடன் இணைந்து செயல் கோட்பாட்டின் ஆய்வு பரப்பை விரிவாக்கினோம். தனிநபரின் உந்துதல்கள், கலாச்சார நெறிகள் மற்றும் நிறுவன அமைப்புகள் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பை நோக்கிய பொதுவான கோட்பாட்டை உருவாக்கவே இப்பணிகள் உருவானன. மனிதச் செயல்கள் தனிப்பட்ட உந்துதல்களாலும் கலாச்சார கட்டமைப்புகளாலும் அமைந்தவை என்பதை விளக்க முயன்றோம். 5. ஒரு பொது செயல் கோட்பாட்டை நோக்கி இந்த கணிப்பில் மனித நடத்தை வெறும் திறந்த சிந்தனை அல்லது உடல் உட்பிரேரணையால் மட்டுமல்லாது சமூக அமைப்புகளில் ஆழமாக ஊறியுள்ள நெறிமுறைகளால் வழிநடத்தப்படுகிறது என்பதை காட்டவே நாங்கள் முயன்றோம். மனித செயலை அர்த்தமுள்ளதாயும் மதிப்பீடு சார்ந்ததாயும் புரிந்து கொள்வதற்கான கோட்பாட்டை இந்நூல் முன்வைக்கிறது. 6ஆம் புதுமை மற்றும் சமுதாயம் 1956. பொருளாதாரமும் சமுதாயமும். நீல் ஸ்மெல்சருடன் இணைந்து பொருளாதார செயற்பாடுகள் சமூக கட்டமைப்புகளுடன் எவ்வாறு பிணைந்திருக்கின்றன என்பதை ஆராய்ந்தோம். பொருளாதாரம் என்பது தனி நிலையிலான ஒன்றல்ல. அது நம்பிக்கை, நெறிமுறை எதிர்பார்ப்புகள் மற்றும் நிறுவன ஒழுக்கத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. சமூகவியல் அடிப்படையில் பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளும் இந்த முயற்சி அறுதியாக சந்தையும் ஒழுங்கும் சமூக ஒருங்கிணைப்பின் மூலம் இயங்குகின்றன என்ற முடிவுக்கு வந்தது. 7. சமூகங்கள், பரிணாம மற்றும் ஒப்பீட்டு பார்வைகள். இந்த நூல் ஏஜிஎல் அமைப்பின் அடிப்படையில் சமூக பரிணாம வளர்ச்சியை ஆராய்கிறது. ஒரு சமூகத்தின் வளர்ச்சி அதன் செயல்திறனையும் மதிப்பீடுகளின் ஒருமித்த தன்மையையும் நிர்வகிக்கக்கூடிய திறனை வளர்த்து கொள்ளும் அளவில்தான் அமைகிறது என்பதை விளக்கியேன். 8. நவீன சமூக அமைப்புகள் 1971. இப்பணியில் ஏஜிஎல் சூத்திரத்தின் அடிப்படையில் நவீன தொழில்துறை சமுதாயங்களை ஆய்வு செய்தேன். இதன் மூலம் அறிவியல், கல்வி, சட்டம், நிர்வாகம் ஆகியவை
ஒவ்வொன்றும் சமூக அமைப்பின் நிலைத்தன்மைக்கு பங்களிக்கின்றன என்பதை விளக்கினேன். நவீன சமுதாயங்கள் பல்வேறு மாறுபாடுகளைக் கொண்டிருந்தாலும் அவை கலாச்சார ஒற்றுமை, நிறுவன ஒழுங்குமுறை மற்றும் அர்த்தபூரண ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் நிலைநிறுத்தப்படுகின்றன என்று நான் வாதிட்டேன். நான் விளக்கியது போல் சமூக அமைப்பு என்பது தனிநபர்களின் ஒன்று கூட்டம் மட்டுமல்ல. அது பகிர்ந்தெடுக்கப்பட்ட நெறிமுறைகள் மற்றும் மதிப்பீடுகளால் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான ஊடாடல்களின் கட்டமைக்கப்பட்ட தொகுப்பாகும். ஏஜிஎல் கட்டமைப்பில் நான் முன்மொழிந்தபடி ஒவ்வொரு அமைப்பும் தக்கவையாக நிலைத்து நிற்க 4 செயல்பாட்டு அவசியங்களை ஏற்கும் தன்மை, அடாப்டேஷன், குறிக்கோளினை அடைதல், கோல் அட்டைன்மெண்ட், ஒருமைப்பாடு, இன்டிகிரேஷன் மற்றும் மறைமையான மாதிரிகள், லாட்டன்சி, பூர்த்தி செய்ய வேண்டும். சமூக ஒழுங்கு கட்டாயத்தால் மட்டும் அமையாது. மாற்றாக சமூகப் பொருத்தப்படுதல், சோஷியலைசேஷன் மூலமாக நபர்கள் இந்நெறிகளை உளவியல்பாக ஏற்றுக்கொள்வதிலேயே அது அமைகிறது. நான் குறிப்பிட்டது போல சமூக அமைப்பின் நிலைத்தன்மை அதன் கூறுகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் நடத்தை செய்பவர்கள் நிறுவனப்படுத்தப்பட்ட நெறிமுறைகளுக்கேற்ப நடக்கும் முறையில்தான் சார்ந்திருக்கிறது. மனித செயல்கள் அவை சார்ந்துள்ள கலாச்சார மற்றும் சமூக அமைப்புகளால் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தப்பட்டும் இயக்கப்படுவதுமாக இருக்கின்றன என்பதை விளக்குவதுதான் என் முயற்சி. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் பெல் ஐகான் அழுத்தி சோசியோ எக்ஸ்ப்ளோரேஷனின் அடுத்த வீடியோக்கள் எந்ததும் தவறவிடாதீர்கள். Thank you, and have a great day.